மோதலாளி. ஹலோ ஹலோ முதலாளி, நான் ராக்கி பேசுறேன். சொல்றா. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ஃபோன் பண்ண கூடாது. நான் ஃபோன் பண்ணலங்க, ஃபோன் வந்துச்சு. வந்த ஃபோனா இருந்தாலும் இங்க பேச கூடாது. நான் பேச கூடாதா? ஆமா. சரி, நீ பேசுறா. ஹலோ. ஒரு அர்ஜென்ட் மேட்ரு முதலாளி. நமக்கு இடத்த வச்சானே வேலாயுதான். இப்ப காலி பண்ண மாட்டேன்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் கையில வச்சுட்டு உள்ள நிக்கிறா முதலாளி. ஏய், நான் ஸ்கூல்ல இருக்கேன்டா. நீங்க ஏன் முதலாளி இந்த வயசுல ஸ்கூல்ல போய் சேர்ந்தீங்க? ஏய், என் பையன் ஸ்கூல்ல இருக்கேன்டா. அப்ப பையனா? அச்சோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. இவன் வேற. அப்படின்னா அவங்களை கூட்டிங்க வந்துரு, நான் 2 போடுறேன். ஏன் முதலாளி, எங்கேயாவது அடி வாங்க வாடான்னு கூப்பிட்டா எவனாவது வருவானா? அதானே, எங்கேயாவது ஆடு தானா போய் என்னை கஷ்டப்படையில கட்டிங் பண்ணிக்கன்னு சொல்லுமா? அப்ப ஒண்ணு செய், அவன் கையில கோர்ட் ஆர்டர் இருக்குன்னு சொன்னல, அதை பிடிங்கிட்டு இங்க ஓடி வா. உன்னை துரத்திட்டு இங்க வருவாங்க, நான் பாத்துக்கிறேன். சூப்பர் 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 சூப்பர். என்ன வேணும் சார்? அந்த கோர்ட் ஆர்டர் காட்ட சொல்லுங்க சார், பார்க்கணும். காட்டியா? காட்டிட்டேன் சார், இப்பயே பார்த்தாங்க சார். சார் பார்த்தோம், அப்ப கண்ணாடி போடல, அதனால படிக்கல. அப்ப இப்போ ஜட்டி போடல, இப்பவும் கண்ணாடி போடல, அதனால திரும்ப படிக்க கேக்குறேன். நியாயம் தானே? ஆ. காட்டியா? நான் மாஸ்டர் எப்ப பார்த்தாலும் ஹா ஹூன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சண்டை போட கத்து கொடுக்குறீங்களா இல்ல எப்படி கத்தறோன்னு கத்து கொடுக்குறீங்களா? தூக்கத்துல கூட ஹா ஹூ. இனிமே இவங்க கத்துக்க வேண்டியதெல்லாம் ஹா ஹூ இல்ல, அடி ஒத. அப்ப நீங்களே கத்து கொடுங்க. நானா? முதலாளி, நீங்க சொன்ன மாதிரி நான் அவங்க கூட்டிட்டு வந்துட்டேன். இனி உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. சின்ன முதலாளி வணக்கம். பாட ஆரம்பிக்கலாமா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்? இந்த மாதிரி யாராவது அடிக்க வந்தா மொத்த அடி நம்மள்தான் இருக்கணும். மொத்த அடி. வாங்கப்பா, வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? கராட்டே கிளாஸுக்கு போடா. இப்போ நான் கராட்டே மாஸ்டர் கிட்ட கத்துக்குவா இல்ல உங்க கிட்ட கத்துக்குவா? யார்கிட்ட கத்துக்கிட்டாலும் சரி, நீ என் பையன். கராட்டேல இருந்து கத்தி சண்டை வரைக்கும் கத்துக்கணும். அப்படின்னா இனிமே நீங்க என் கிளாஸ்க்குள்ள வராதீங்க, வெளியே வெயிட் பண்ணுங்க. எனக்கு போர் அடிக்கும், போன் கூட பேச முடியாது. போன் வந்தாலும் தப்பு, பண்ணாலும் தப்பு. அப்படின்னா இந்தாங்க, இந்த கேமை விளையாட்டுருங்க. புரிங்க. என்னடா கேம் இது? வளையமா இருக்கு. இதுல இருக்க 3 பால்ஸையும் நடுவுல இருக்க வளையத்துக்குள்ள போடணும். போட்டா நான் வின்னா? நீங்க போட மாட்டீங்க, அதுக்குள்ள நான் வந்துருவேன். உங்களுக்கு எங்க அவ்வளவு பொறுமை இருக்கு? ஹாய் சிவானி, ட்ரைனிங் முடிஞ்சிருச்சா? இல்ல மம்மி, வந்துடுறேன். சரி, நான் வெயிட்டிங் ஏரியால இருக்கேன், நீ முடிச்சிட்டு வந்துரு. சரி மம்மி. ஓகே. நில்லு 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 நடக்கல. சாரி, கேம். நகராத நகராத. எக்ஸ்கியூஸ் மீ. ஸ்கூல்ல இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன். பாய். கேம் அது கேம். இந்த பால்ஸ் உள்ள இருந்தானே வெளியே இருந்தானே. ஹே, அர்ஜென்ட், ஒரே ஒரு ஃபோன் கால் ப்ளீஸ். இன்னைக்கு உன்னை கசக்கி வேண்டாம். இந்த காலையை நாங்க கத்திய வச்சு தான் அட்டன் பண்ணுவோம். அர்னால்ட், சொல்லுங்க முதலாளி. எங்கடா இருக்க? ஜூஸ் போட்டுட்டு இருக்கேன். ஜூஸா? முதலாளி, அவன் கிட்னியை கிட்னாப் பண்ணவா இல்ல லிவரை லிக்விட் உடக்கவா? டேய், செத்துற போறான்டா. அவன் கையும் காலை மட்டும் தான் உடைச்சிருக்கேன். அப்ப கை எப்படிடா போடுவான்?
அட கழுவுற கையெழுத்து தான் முதலாளி காணாம இருக்கேன். கையெழுத்து போடுறதுக்கு தான் வலது கை இருக்குல்ல. ஓ ஓகே ஓகே. நீ எல்லாம் என்ன வக்கீல்? ஸ்டே வாங்குறதுக்கு முன்னாடி கேவேட் வாங்கணும் தெரியாது? வக்கீல்னா சட்டம் தெரியணும் இல்ல ஜட்ஜ் தெரியணும்? உனக்கு ரெண்டுமே தெரியல. டேய் பின்ன எப்படி ஆகும்? ஏய் நீ வேஸ்ட். நீ கேஸ் ஃபைல் முதல்ல வீட்டுக்கு எடு. ஹலோ ஹலோ. ஒரு கால்னு சொல்லிட்டு இப்ப மூணாவது கால் பண்றீங்க. கால் 3 ஆனா மேட்டர் ஒண்ணுதான். என்ன மேட்டரா இருந்தாலும் ஃபோன் பண்ணது போதும். வெக்கேஷன் தானே. ஒரு புறம்போக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கி 6 நாள் அவனை அடிச்சு ஹாஸ்பிடல்ல இருக்கான். சீரியஸ் மேட்டர். ஹலோ. ஐ டோன்ட் கேர் அபௌட் ஆல் திஸ். ஃபோன் கொடுங்க. அர்னால்ட். அர்னால்ட் லைன்ல இருக்கான். ஒரு நிமிஷம். ஹலோ அர்னால்ட். அந்த அட்வொகேட் கேஸ் ஃபைல் வீட்டுக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. மரியாதை அந்த போனை கிட்ட கொடுங்க. கொஞ்சம் கூட மேனேஜ் வேண்டாம். போனை கொடுக்குறீங்களா இல்லையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த போன் வேணும். ஆமா. எடுத்துக்க. ஏன் உடைச்சிட்டீங்க? எவ்வளவு எக்ஸ்பென்சிவ் தெரியுமா? எவ்வளவு எக்ஸ்பென்சிவ் தான் என்ன? உங்களுக்கு மேனேஜ் தானே வேணும். பொறுக்கி எடுத்துக்க உங்க மேனேஜ். என்னாச்சு மம்மி? ஒரு ராஸ்கல் என் போன் உடைச்சிட்டு போயிட்டான். அவனை சும்மா விட்ட. அவ பல்ல உடைக்க வேண்டாம். அவனை சிவானி அம்மா உன் ஃபோன் தானே இது? ஆமா. அப்போ இது அவரோட போனா? ஐயோ என்ன மம்மி? ஸ்கூல் உள்ள போன் பேசினாலே நோய் நோய்னு தொல்லப்படுறான். அது அவர்தான். அவரா? என் ஃப்ரெண்ட் ஆகாஷோட அப்பா. பெரிய ஹீரோமா. ஹலோ டே ஆகாஷ், என்ன போயிட்ட? நான் அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க சொன்னல. நீ அப்பாவை கூட்டிட்டு ஃபுட் கோர்ட்டுக்கு வா, நானும் அம்மாவும் வரோம். அப்பாவா? எதுக்கு? யாரா? ஜஸ்ட் a minute. அப்பா, ஒருத்தர் ஃபோன்ல பேசிட்டு இருக்கும் போது யாரு என்ன எதுக்கு அப்படிலாம் கேட்க கூடாது. அதெல்லாம் மேனஸ் கிடையாது. சிவானி, எங்க அப்பாக்கு மூடு சரியில்லை. நான் அப்புறமா கூப்பிடுறேன். பாய். பெரிய ஹீரோ அவரே மூட் அவுட் பண்ணிட்டிய மம்மி. சாரி. என்கிட்ட சாரி கேட்காத. முதல்ல ஒரு புது ஃபோன் வாங்கி கொடுத்து அவர்கிட்ட போய் சாரி கேளு. ஓகே. ஹலோ முதலாளி வேலை சைன் பண்ணிட்டான். இன்னொரு கையை உடைச்சிட்டுமா? அதான் கையெழுத்து போட்டான்ல விட்றா. இல்ல முதலாளி, நமக்கு கையெழுத்து போட்ட மாதிரி ஆப்போசிட் பார்ட்டி கையெழுத்து போட்டான்னா அதனால தான் கையெழுத்து போட்ட கையை அப்படி கையோட எடுத்து வந்துடுறேன். ஏன்னா வரும்போது வெறும் கையை வீசி வரக்கூடாது பாருங்க. அதனால தான். ஓகே ஓகே உடைச்சிரு. ஏய் நான் பிஸியா இருக்கேன், அப்புறம் பேசுறேன். என்ன பெரிய பிஸி? எவனோ ஒருத்தன் கையெழுத்து போடலன்னு அவன் கையை உடைக்கிறேன். இங்க கை உடைகிற அளவுக்கு நான் கையெழுத்து போட்டுட்டு இருக்கேன். உனக்கு 1000 தடவை சொல்லியாச்சு. இந்த கம்பெனிங்களை உன் பேர்ல மாத்திக்கிட்டு இந்த செக்ல எல்லாம் நீ கையெழுத்து போட்ட என்னடா? 10 செக்கு கையெழுத்து போட்டா 10 விதமா இருக்குன்னு பேங்க்ல இருந்து ரிட்டர்ன் பண்றான். இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. டேய் நான் தான் அப்புறம் பண்றேன்னு சொன்னேன்ல. யாரா போன்ல? கொஞ்சம் இரு. அப்பா ஒருத்தர் போன்ல பேசும்போது யாரு என்னன்னு கேட்க கூடாது. கொஞ்சம் கூட மேனஸே இல்லையே. லண்டன்ல படிச்சு என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி அப்பாக்களை பார்த்தா மகங்க கத்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு மகான் சொன்னான். டேய் சொல்றா. மகானா? மகான் இல்ல தாத்தா, அவர் மகன். நான் சொன்னது அதானே. கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன் என் மகனுக்கு ஞானோதயம் வந்துடுச்சேன்னு. இன்னைக்கு சிவானி கிட்ட போன்ல பேசினேன். அப்ப யாருன்னு கேட்டாரு. அப்ப நான் விட்ட டோஸ் தான் திருப்பி உங்களுக்கு விட்டுருக்காரு. வெரி குட்ரா. உங்க அப்பனுக்கு பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டியா? இதுக்கு தான் அவனை வேலை எல்லாம் விட்டுட்டு வெக்கேஷன் ஃபுல்லா உன் கூட இருக்க சொன்னேன். அப்பதான் உங்க 2 பேருக்குள்ள ஒரு இந்த அண்டர்ஸ்டாண்டிங். ஏன் தாத்தா நான் சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏண்டா? ஏன் தாத்தா இப்படி ஒரு புள்ளைய பெத்தீங்க? என்னடா குறைச்சல என் பையனுக்கு? கிங்கடா. உங்க கிங் எங்க பிரின்சிபல் முன்னாடி என்ன பண்ணார் தெரியுமா? என்னடா பண்ணா? உங்க பையனால எங்க ஸ்கூலுக்கே பெருமை. நேஷனல் லெவல்ல
பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக செலக்ட் ஆயிருக்கான். பாண்டிச்சேரியில் தான் பரிசளிப்பு விழா நடக்குது. ஆகாஷ், ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க்யூ சார். ஆமாம், வெக்கேஷன் கிளாஸுக்கு எதில் ஜாயின் பண்ண போகிற? மியூசிக். கராட்டே மியூசிக். கராட்டே. கராட்டே வேணாம்ப்பா, மியூசிக் கிளாஸ் மட்டும் போதும். அதனால என்ன, ரெண்டுத்தையும் சேரு, பாடிக்கிட்டே அடிக்கலாம், அடிச்சுட்டே பாடலாம். என்ன சார்? எஸ். ரெண்டுத்துக்கு சேர்த்து ஃபீஸ் எவ்வளோமா? 60,000 only சார். அவ்வளோதான், கட்டுங்க. ஐயோ ஐயோ, என் மானத்தை வாங்கிட்டானே. என்னால வர முடியாதுடா. என் பையன் ஏதோ அவார்டு வாங்குறான், அதுக்கு நான் பாண்டிச்சேரி போயே ஆகணும். தாத்தா, என்ன அப்பா பாண்டிச்சேரிக்கு வரேன்னு சொல்றாரு? ஐயோ, இவன் பாண்டிச்சேரிக்கு போய் பண்ற கலாட்டாவுல சட்டசபையை கலகலத்துருமே. டேய் செல்லம், அந்த சிஎம் வேற எனக்கு ஃப்ரெண்ட்ரா. ஐயோ தாத்தா, அவர் கூட போறதுக்கு எனக்கு அவமானமா இருக்கு. அங்கேயும் வந்து என் மானத்தை வாங்கிட்டு வரதா? நான் அவர் கூட போக மாட்டேன். பாண்டிச்சேரி தோஞ்சி தானடா இருக்கு. டிரைவர் தேவதாஸ் அவர் சொல்லியிருக்கேன், சேஃபா கூட்டிட்டு போய் கூட்டு வந்துருவான். அவார்டு வாங்க போறது என் பையன், அதை பார்க்க வேண்டியது நான். டிரைவரோ தோட்டக்காரனோ இல்ல. நீங்க தானே சொன்னீங்க லீவ் நாள் பூரா ஆகாஷ் கூடயே இரு, அப்பதான் என் மேல பாசம் வரும். பாசம் எப்படா வரும்? எப்படி வரும்? நான் அவன் கூட இருந்தா அவனுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுன்னு சொன்னேன். ஆனா நீ உனக்கு பிடிச்சதெல்லாம் அவன் தலைமையில திணிக்கிற. அவன் மியூசிக் கிளாஸ்ல தானே போய் சேரணும்னு சொல்லியிருக்கான். அவனுக்கு பிடிக்காத கராத்தே கிளாஸ்ல கொண்டு போய் தள்ளியிருக்க. உன்ன மாதிரி சண்டைக்காரன் ஆவத்துக்கா? நான் ஒன்று சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத. ஆகாஷ் உன்னை தான் அப்பன்னு சொல்றதுக்கே வெக்கப்படுறான். நிறுத்துப்பா. எங்கிருந்து காத்து போகுது? பஞ்சரா? டாய், என்ன உசூசு? ஏன்டா லேட்டு? நீ தான் லேட்டு. வீட்டுக்கு போலியா? நான் எங்க போறது? நீ தான் 10 மணிக்கு வரட்டு இப்ப வரைய. மணி 10 ஆகலப்பா, 3:30 ஆகுது. டாய், நீ சொன்னது ராத்திரி 10 மணிக்கு, இப்ப விடிய காலையில 3 மணி. டேய் ராகப்பா, முதலாளி. என்னடா சத்தம்? உங்க சத்தம் இல்ல, இவன் நம்ம தேவதாஸ் வந்திருக்கா முதலாளி. டேய், அது என்னடா கையில? அது என் தங்கை கல்யாணி. முதலாளி வாங்கிட்டு வர சொன்னாரு, மனசு கஷ்டமா. சரி சரி சரி. டேய் முதலாளி, பிரச்சனை பண்ணாம ஆட்டோவை கட் பண்ணி அனுப்புங்கடா. தேவதாஸ், வண்டியை வாஷ் பண்ணி வை. சரிங்க முதலாளி. ஏண்டா இவன் வண்டியை நான் எதுக்குடா கழுவணும்? டே மப்பு, முதலாளி உன்னை ஆட்டோவை கழுவ சொல்லடா, காரை கழுவ சொன்னாரு. காலையில பாண்டிச்சேரி போகணுமா? பாண்டிச்சேரிக்கா? நான் பாண்டிச்சேரியில இருந்தா வரேன். சொல்லிருந்தா அங்கே இருந்திருப்பேன். பேச முடியாது சாமி. இந்தாடா 100 ரூபாவா? குடு. 100 ரூபாய் தான். மீதி நீயே வச்சுக்க. மீதி நீதான் தரணும். மொத்தம் 6000 ரூபாய். எது 6000மா? ஏண்டா நீ இவ ஆட்டோவே விலைக்கு வாங்குன? டேய், இவன் ஆட்டோ எடைக்கு போட்டாலும் வாங்க மாட்டாங்க, விலைக்கு வாங்குறாங்களா? ஏண்டா உனக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்க வரைக்கும் 100,000மா? பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்க வரல, பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்காரு. எது ஏண்டா பாண்டிச்சேரி யாராவது இங்க ஆட்டோல வருவானாடா? நான் வந்திருக்கேனே. ஏண்டா நீ தேவதாஸ்னு பேர் வச்சுக்கிட்டா 24 ஹவர்ஸ் குடிச்சுக்கிட்டே இருப்பியா? டேய், காந்தின்னு பேர் வச்சுட்டு குடிச்சாதான்டா தப்பு. தேவதாஸ் பேர் வச்சுட்டு குடிக்காம இருந்தாதான்டா தப்பு. குடிச்சிட்டே இருந்தா இருக்கவே மாட்டேன். டேய், நான் உன்கிட்ட வரேன். அப்படியே இருந்தாலும் பாண்டிச்சேரியில இருந்து இங்க வர்றதுக்கு உனக்கு 6000 கேக்குதா? பாண்டிச்சேரியில இருந்து இங்க வர்றதுக்கு 3000 தான். ரிட்டர்ன் போகுதுல்ல, அதுக்கு ஒரு 3000. இந்தடா 6000 தானடா, இந்தடா வச்சுக்கடா. நானும் உங்க கூட ஆட்டோல பாண்டிச்சேரிக்கு வரேன்டா. நீ ஏன்பா பாண்டிச்சேரி போற? டேய், ஆட்டோ சும்மா தானே போகுது, முதலாளி காசு வீண் போக கூடாது. நானும் உங்க கூட வரேன்டா, போடா. டேய் முதலாளி, என்னடா? இந்த வந்துட்டு முதலாளி. டேய் செக்யூரிட்டி, சொல்லுங்க சார். நீ இவங்க கூட ஆட்டோல போய் பாண்டிச்சேரியில இறங்கிடுற. ஆட்டோ சும்மா தானே போகுது, முதலாளி காசை நான் யாரும் திங்க விட மாட்டேன், விடவே மாட்டேன். நீ போய் இறங்கிடு. அப்ப ரிட்டர்ன் வரதுக்கு அதே ஆட்டோவை பிடிச்சி இங்க வந்துரு. சீக்கிரம் போடுமா, பெட்ரோல் விலை ஏற்றிட போறாங்க. இன்னைக்கு எத்தனை பைசா ஏத்துனாங்க? அதெல்லாம் கேட்க கூடாது. ஹலோ ஆகாஷ், கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன். தேவதாஸ் அங்கிள் டீசல் போட்டுட்டு இருக்காரு. அப்போ நீ அப்பா கூட போலியா?
நான் சொன்னல அப்பா கூட தான் போகணும்னு. நான் அப்பா கூட தான் போயிட்டு இருக்கேன். நீ அவரை எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் அவரும் கூட வரக்கு ஓகே சொன்னார்ல. இஸ் வெரி கிரேட். யாரடி இவ்ளோ கிரேட்? உன்னால போன் உடைச்சாரு அவருதான். அதான் புது ஃபோன் வாங்கணும்னு சொன்னேன்ல, கொடுத்துடலாம். ஹலோ. சாப்பிடு. சரி சரி, நான் அப்புறமா கால் பண்றேன். முதலாளி சாய் கொடுங்க, நான் வண்டி ஓட்டுறேன். டேய் கப்படிக்குது நவர்றா. அது ஒண்ணு இல்ல முதலாளி, ஜுரம்னு பிராண்டில பெப்பர் போட்டு அடிச்சா. ஜுரத்துக்கு பிராண்டியா? பச்சை தண்ணி எப்படா குடிப்ப? அந்த தண்ணி குடிக்கிறாலும் உடம்பு கெட்டு போல முதலாளி. தள்ளி உட்கார்றா. டேய் தாசு, அதுக்குள்ள பாண்டிச்சேரி வந்துச்சா? பயங்கர ஸ்பீடு முதலாளி நீங்க. அப்பா நீங்க ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ண வேணாம், இப்பவே 2 மணி நேரம் ஆச்சு. டேய் கவலைப்படாதடா, டயத்துக்கு போயிடலாம். டைமுக்கு போகணும்னா நம்ம ஹெலிகாப்டர்ல தான் போகணும். டேய் ராக்கி, ஆமா முதலாளி. கூப்பிட்டீங்களா முதலாளி? உடனே ஒரு ஹெலிகாப்டர் ஏற்பாடு பண்ணு. எதுக்கு மருந்து அடிக்கவா முதலாளி? டேய் குட்டி முதலாளி விளையாடுறக்கடா. இங்க எங்க பென்சில் ஸ்டோர் இருக்கும், போய் சிறுசை ஒன்று வாங்கிட்டு வர கிட்ட விளையாடுங்க. தட்டி மாடு ஒண்ணா? போடாம் ஐயோ. லூஸ் பெல்களா. டேய் பக்கத்துல காலி கிரவுண்ட் இருந்து ஹெலிகாப்டர் இறக்க சொல்றா. அவசரமா பாண்டிச்சேரி போய். அப்ப இது பாண்டிச்சேரி இல்லையா? இல்ல வேளச்சேரி. தள்ளு. முதலாளி பேசாம ஒரு ஹெலிகாப்டர் வாங்கிடுங்க, அதுக்கும் நான் டிரைவர் ஆயிடுவேன்ல. அது டிரைவர் இல்ல, பைலட் தாஸ் அங்கிள். ஹலோ, ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்களா? அங்க போனா தானே தெரியும். நாங்க இன்னும் ஈஸியாரே தாண்டல. ஆல்ரெடி லேட். இதுக்கு அப்புறம் போனோம்னா பறந்து தான் போகணும். பறக்க தான் போறோம். அதுக்கு தான் அப்பா ஹெலிகாப்டர் வர சொல்லிருக்காரு. ஹெலிகாப்டரா? ரியலி? முதலாளி ஹெலிகாப்டர் வந்துடுச்சு. அதனால ஹெலிகாப்டரோட வந்துட்டாரு. நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். மம்மி, ஆகாஷ் அவங்க அப்பா ஹெலிகாப்டர் கூட்டிட்டு போறாரா? such a lucky boy no? such a lucky boy no? விட்டா அவங்க அப்பா ராக்கெட்ல கூட அனுப்புவாரு. டேய் அர்னால்டே, நானும் முதலாளி இங்க தான் வெயிட் பண்றோம். எங்களுக்கு தெரியுதா? அண்ணா யாரா இந்த நேரத்துல போன் பண்ணி உயிர் எடுக்குது? முதலாளி அர்னால்ட் தான் போன் பண்றான். ஹலோ ஏய் அர்னால்டே, டேய் அர்னால்டே, ஹெலிகாப்டர் இங்க இருக்குடா. ஏய் அர்னால்ட், ஹெலிகாப்டர் இங்க இருக்கு. ஐயோ மேல சுத்துற ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு பேசுறா. இங்க இறங்கணும்டா. எங்கடா போயிட்டு இருக்கற முதலாளி? அவன் நம்மள விட்டுட்டு தனியா பாண்டிச்சேரி போறான் முதலாளி. ஏய் இந்த பக்கம் வாடா. ஐயோ இல்லடா, நீ வேற பக்கம் போற. இந்த பக்கம். ஐயோ அர்னால்டே, ஐயோ தள்ளுடா. டேய் ஏய் என்னடா இந்த வண்டியை கூட்டி வந்திருக்க? பரவாயில்லை, இது நல்ல ஐடியா தான். அப்படி சொல்லுங்க முதலாளி. முதலாளி ஹெலிகாப்டர் கூட்டி வர சொன்னா இவன் இழ வண்டியை கூட்டி வந்திருக்கான். டேய் இது டெட் பாடி ஏத்துற வண்டிடா. மீன் பாடி வண்டி எடுத்து வந்துக்கணும். இப்போதைக்கு அர்ஜென்ட்டா ஸ்பீடா போறதுக்கு ஏத்த ஒரே வண்டி தான், புரியுதா? டிராஃபிக் சிக்னல் போலீஸ் நோ என்ட்ரி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸ்டார்ட் பண்ண போயிட்டே இருக்கலாம். ஏய் பேசிட்டே இருக்காதீங்க, வண்டில ஏறுங்கடா. ஓகே முதலாளி. வாடா அக்கா. அப்ப நான் பின்னாடி உட்கார்ந்துக்கிறேன். சரி போ. ஹலோ ஆகாஷ், ஹெலிகாப்டர்ல ஏறிட்டியா? ஆமா, நாங்க எல்லாரும் இப்ப பறந்துட்டு இருக்கோம். யார் யாரு? நானு அர்னால்ட் என்கிற அங்கசாமி, தாஸ் என்கிற தேவதாஸ். ஆமா, ஹெலிகாப்டர்ல சிக்னல் கிடைக்காதே. அப்படின்னா நீங்க என்ன மேல போலியா? நாங்க என்ன மேல போல, ஆல்ரெடி ஒருத்தன் மேல போயிட்டான். சரி சிவனி, நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். அம்மா பாடி தெரியுது. புருஷ செத்து அட்டக்கு தான் பாரு. நான் இந்த பாடி சொன்னேன், மொத்த மூடு. ஆமா எப்படி செத்தான்? சிம் கார்டை முழுங்கிட்டாரு. அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு பயந்து ஆதார் கார்டையும் சேர்த்து முழுங்கிட்டாரு. கரெக்ட். ஆமா ஆதார் கார்டு எதுக்கு முழுங்கனா? டேய் இப்பதான் கவர்மெண்ட்ல எல்லாத்துலயும் ஆதார் சேர்க்க சொல்றாங்கல்ல. யாருக்கு போன் ட்ரை பண்றா? புருஷ செத்து அட்டங்கலையே. யாருக்குமா போன் பண்ற? செல்போன் கம்பெனிக்கு தான். எதுக்கு? சிம் கார்டு முழுங்கிட்டாருல, அது கேன்சல் பண்ண வேண்டாமா? இல்லனா மாசம் மாசம் பில் வந்துருமே. அதுவும் கரெக்ட். எப்பேர்ப்பட்ட பொண்டாட்டியை கட்டியிருக்காங்க காலவான. வெல்கம் மிஸ் கல்யாணி. ஓ தேங்க் யூ. ஹாய். பிரியங்கா சோப்ரா. என்ன சார்?
பிரியங்கா சோப்ராப்பா. பிரியங்கா சோப்ரா இல்ல. அது மாதிரி ஒரு இந்தி நடிகன்னு சொன்னேன். அடிக்க முன்னாடி வாங்க மேடம் பாக்க. அதுவா போலாம். ஒன் கொஸ்டின் மேம் ப்ளீஸ். கல்யாணி, நீங்க யாரோ லவ் பண்றதா சோஷியல் மீடியால வைரலா போகுது, அது உண்மையா? ஆமா, நான் ஒருத்தரை லவ் பண்றது உண்மைதான். அவர் சினிமா சம்பந்தப்பட்டவரா மேடம்? இல்ல, அவர் ஒரு பிசினஸ் மேன், விடோவர், ஒரு குழந்தையும் இருக்கு. நல்லடா டேய். இந்த பக்கமா. பையன் அடிக்காதீங்கப்பா. வழி விடுங்கப்பா. ஏப்பா. அம்மா, வழி விடுமா. கொஞ்சம் வழி. இடிக்காதடா. டேய். இந்த கார் மேல தான் ஏறி போணும் போல. ஏய் போக முடியாதுடா. வண்டி வழியா போலாம். அப்பா இது அவங்க வந்த கார்ப்பா. அதெல்லாம் இல்லடா, பரவாயில்ல வர. அது நல்ல ஐடியா தான். கல்யாணத்துக்கு அப்புறம் நடிப்பீங்களா மேடம்? அதுக்கு உங்க வருங்கால கணவர் சம்மதிப்பாரா மேடம்? அவர் எப்பவுமே ஏன் பின்னாடி தான் இருப்பாரு. சொன்ன மாதிரி அவர் பின்னாடியே இருக்காரு. இவர் பெரிய பிசினஸ் மேக்னெட்டிக் ரங்கசாமி மகன் பாஸ்கர் தானே? மேடம், சார் வந்ததும் சேர்ந்து போயிடலாம். ஓகே சார் 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 ஒரு நிமிஷம். உங்களுக்கும் கல்யாணிக்கும் பழக்கம் இருக்கிறதா சொல்றாங்களே, அது உண்மையா? கல்யாணி. கல்யாணி மேட்டர்ல அத கேக்குறாங்க. அவருக்கு எப்படி தெரியும்? உலகத்துக்கே தெரிஞ்சது. சும்மா பயப்படாம சொல்லுங்க. எனக்கு என்ன பயம்? அப்ப சொல்லுங்க. பழக்கம் இருக்கிறது உண்மைதான். எவ்வளவு நாளா பழக்கம்? ஆ? எவ்வளவு நாளா பழக்கம்னு கேட்டேன். ரொம்ப நாளா. இந்த பழக்கம் எப்ப ஆரம்பிச்சது? அது முதல்ல என் ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறம் தான் பழக்கம் ஆரம்பிச்சது. முதலாளிக்கு மனசு கஷ்டமா இருந்தா கல்யாணி ஒண்ணு என்கிட்ட தான் கேட்பாரு. நடு ராத்திரில தான் சரி, எங்க இருந்தாலும் கொண்டு சேர்த்துருவேன். உங்க கல்யாணம் எப்போ? அதான் ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சுல. சும்மா நோட்டி கேட்டுக்கிட்டு டெலீட் மூஞ்சி போங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. ரகசிய கல்யாணமா இருக்கும். மானம் போகுது. ரங்கசாமியின் மகன் ரங்கசாமி சன் ஆஃப் ரங்கசாமி கூட என் பேரும் சேர்ந்து இல்ல வருது. பேப்பர்ல மறுப்பு செய்து கொடுத்துலாமா முதலாளி? என்னென்ன தொழிலதிபர் பாஸ்கரன் ரங்கசாமியின் மகன் இல்லன்னா? டேய், இந்த கேவலமான காரியம் பண்ணதுக்கு தான் இந்த குரங்குகள் எல்லாம் கூப்பிட்டு பாண்டிச்சேரி போனியா? எடண்டா. ஹலோ ஹலோ, பாஸ்கர் சார் இருக்காரா? நான் ஆக்ட்ரஸ் கல்யாணி மேடம் மேனேஜர் பேசுறேன். பாஸ்கர் சார் கிட்ட பேசினாங்கறாங்க மேடம். இப்ப பேச முடியாதுங்க. முதலாளி பிஸியா திட்டி வாங்கிட்டு இருக்காரு. உங்க மேட்டர் தான் போய்கிட்டு இருக்கு. யாரா போன்ல? இங்க பாருங்க முதலாளி, ஒருத்தர் போன் பேசும்போது யாரு என்னெல்லாம் கேட்க கூடாதான். அப்படி கேட்டா அது மேன ரசம் கிடையாதான் அப்படின்னு சின்ன முதலாளி சொல்லியிருக்காரு. ஹலோ ஹலோ, நான் ஆக்ட்ரஸ் கல்யாணி பேசுறேன். எதுக்காக இப்படி ஒரு பொய் சொல்லி எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்தீங்க? நான் பாஸ்கர் இல்ல, பாஸ்கரோட அப்பா ரங்கசாமி பேசுறேன். அது அது ஒரு ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. உன் பேர்லயே ஒரு பேர் இருக்குல்ல, அதை பத்தி தான் என் பையன் பேசியிருக்கான். அதை மீடியாக்காரங்களும் மற்றவங்களும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவரு என்ன தப்பா நினைச்சிட்டு இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டாரு. கவலைப்படாதம்மா, இந்த பிரச்சனையால உன் கல்யாணம் நிக்காது. உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஓகே தானே? ஓகே, தேங்க்யூ சார். அப்படி ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுங்க முதலாளி. பெரிய முதலாளிக்கு என்ன ஒரு பிரெயின் இல்ல முதலாளி. கல்யாண குடும்பம் சாதாரண குடும்பம் இல்ல. அம்மா முஸ்லீம், அப்பா பஞ்சாபி, அண்ணன் கிறிஸ்டின். ஆனா கல்யாணம் மட்டும் பக்கா இந்து. ஃபேமிலியே நேஷனல் பெர்மிட் முதலாளி. அப்படிப்பட்ட மருமக தான் நம்ம வீட்டுக்கு வரணும் முதலாளி. ஆமா, எட்டி உதச்சனா மூஞ்சில திரும்பிக்கும். டேய், இவங்களை அடிக்கிறது அப்புறமா இருக்கட்டும். முதல்ல அந்த நடிகையை கல்யாணம் பண்ணிக்க போறவரை பார்த்து கையில கால்ல விழுந்து என்ன ஆச்சுன்னு வேலைக்கு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்க்க பாடுறா. அவன் லவர் எங்க இருந்தாலும் சரி, கையை கால உடைச்சு தூக்கிட்டு வாங்கடா. முதல்ல இவங்க கை கால உடைச்சு மூளையில போட்டு நீ தனியா போடா. பாஸ்கர் சார், நீங்க திடீர்னு சித்தார்த் சாரை மீட் பண்ணுவதற்கான ரீசன் என்ன தெரிஞ்சுக்கலாமா? பாஸ்கர் சார், உங்களுக்கும் கல்யாணிக்கு இடையில உள்ள காதலுக்கு இடையூறா வராரே முன்னாள் காதல் சித்தார்த். அவர் தனியா பார்க்க வந்திருக்கீங்களே, அவர்கிட்ட சமாதானம் பேசுறதுக்கா இல்ல அவர் மிரட்டுறதுக்கா? சித்தார்த்தும் நானும் சேர்ந்து வந்து உங்களுக்கு பதில் சொல்றோம். கல்யாணியை தனக்காக விட்டு கொடுக்குமாறு கேட்பதற்காக பாஸ்கர் நேரடியாக வந்திருக்கிறார். சித்தார்த் கல்யாணியை விட்டு கொடுப்பாரா மாட்டாரா? கல்யாணி சித்தார்த்துக்கா பாஸ்கருக்கா? இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும். 15% growth over the last year. சார், உங்களை பார்க்க பாஸ்கர் ஒருத்தர் வந்திருக்கார். இப்ப பார்க்க முடியாதுன்னு சொல்லு. ஓகே சார். Mr. Stephen, your performance has to be contributed along with Mr. Alex. Both of you. சாரி, என் பேரு பாஸ்கர். Hey you. நான் எனக்காக வரல, உங்களுக்காக வந்திருக்கேன். நான் குடிக்கிற பியரும் உங்க லவர் பேரும் ஒண்ணா இருக்கிறதுனால எதுவும் சொல்ல தேவையில்லை. Get lost. சித்தார்த் சார், I said you get out. Rascal. வணக்கம். முக்கிய செய்திகள். நடிகை கல்யாணியின் காதல் விவகாரத்தில் ஒரு புதிய திருப்பம். நடிகையின் பழைய காதலர் சித்தார்த்தை புதிய காதலர் பாஸ்கர் அவரது அலுவலகத்திலேயே அடித்து உதைத்தார். சித்தார்த்து
சித்தார்த் அலுவலகத்திலிருந்து நமது செய்தியாளர் ஸ்ரீராம் என்ன சொல்கிறார் என்று கேட்போம். ஸ்ரீராம், அங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் விவரமா சொல்ல முடியுமா? சினிமாவில் கூட பார்க்க முடியாத ஒரு சண்டை காட்சி தான் இங்கு நேரடியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கல்யாணி விட்டு விலக மறுத்த முன்னாள் காரன் சித்தார்த்தை இந்நாள் காரன் பாஸ்கர் அடித்து தரத்தரவனை இழுத்து வந்து விட்டிருக்க காட்சியை நம்ம நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் ராவணனுடன் உங்கள் ஸ்ரீராம். இவங்கிட்ட அடி வாங்காத பெருமை எனக்கு மட்டும்தான். உங்க அப்பா யாரையாவது அடிச்சிருந்தா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நீயும் உன் தாத்தாவும் அப்பா பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. டேய் ஆகாஷ், இவங்க தான் உங்க அம்மாவா? உங்க அப்பாக்கும் இந்த புது அம்மாக்கும் எப்போ கல்யாணம்? ஏய், உனக்கு ஏதாவது கேட்கணும்னா ஆகாஷ் அப்பா கிட்ட போய் கேளு. ஆகாஷ், நீ போ. நீ என்ன பெரிய மேரிக்கோமா? கையை எடுடா. எடுக்கலனா எடுக்க வெப்ப. வாங்க பாஸ்கர், உங்களுக்காகவும் சிவானி அம்மாக்காகவும் தான் வெயிட்டிங். ஏன் என்னாச்சு? என்னாச்சா? இங்க பாருங்க, என் பையன் மூக்கு எப்படி அடிச்சு உடைச்சிருக்காங்க. ஏன் அடிச்ச? திமிரு பொம்பளை பிள்ளையா அவ. உன்ன ப்ளீஸ் மேடம், நீ சொல்லு, ஏன் உன்னை அடிச்சா? என் பையன் சும்மா தான் இருந்திருக்கான். அவ தான் வந்து வேணும்னே அடிச்சிருக்கா. சும்மா இருக்கிறவங்களை யாராவது போட்டு அடிப்பாங்களா? நீ ஏதாவது தப்பு பண்ணியா? தப்பு பண்ணது அவ. இவனை வந்து கேட்டுட்டு இருக்கீங்க? மேடம், அங்கிள், இவன் தான் ஆகாஷை கிண்டல் பண்ணலாம் வாங்கடான்னு எங்களை கூட்டிட்டு வந்தான். அப்படி என்ன கிண்டல் பண்ணா? உங்களுக்கும் ஆக்ட்ரஸ் கல்யாணிக்கும் எப்ப கல்யாணம் டீஸ் பண்ணா. நான் வேண்டான்னு சொன்னா என் கை பிடிச்சி முறுக்குனா. அப்புறம் தான் அடிச்சேன். அதுக்கு ஒரு ஆம்பளை பண்ண கை நீட்டி அடிக்கலாமா? அப்பா அந்த பொண்ணு தானே வடப்பு அப்படிதான் இருக்கும். உன்ன வெரி குட். இப்படிதான் இருக்கணும். பொம்பளை மேல கை வச்சா அடிக்கணும். அதான் அவ்வளவு பண்ணா. அம்மா இருக்காங்களா அப்பா இருக்காங்களான்றது முக்கியம் இல்ல, பசங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கறோன்றதுதான் முக்கியம். நீங்க அவனுக்கு சரியா சொல்லி கொடுக்கல, அதனாலதான் அந்த பொண்ணு கை இழுத்தான். கரெக்ட், பாஸ்கர் சார் சொல்றது தான் கரெக்ட். சிவானி எந்த தப்பும் பண்ணல. ப்ராப்ளம் சால்வ்டு. எல்லாரும் கிளாஸ்க்கு போகலாம். ஓகே, பியூட்டிஃபுல். அப்பா ஆ, அப்பா அப்பா என்னடா? அப்பா, தேங்க் யூ பா. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு பிறந்திருக்கணும். இது பாரு, ஆகாஷே தப்பு பண்ணாலும் இது மாதிரி தான் செய்யணும். ஓகே சரிப்பா. நல்ல வேளை அம்மா வரல. அவங்க மட்டும் வந்திருந்தாங்கன்னா என்ன ஸ்கூல்ல விட்டு மாத்திருப்பாங்க. கவலைப்படாத, நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். ஓகே. இவர்தான் உங்க அப்பாவா? ஆமா. உங்க அப்பாவை நீ மிஸ் பண்றியா? நான் பிறக்கறதுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டாரு. அப்ப நான் எப்படி அவரை மிஸ் பண்ண முடியும்? என்னதான் இருந்தாலும் அப்பாவை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? ஆனா உனக்கு உங்க அப்பாவை பிடிக்கலையே. அப்படிலாம் இல்ல, எனக்கு எங்க அப்பாவை பிடிக்கும். என்ன, அவர் சண்டை போடுறது எனக்கு பிடிக்காது. உனக்கு பிடிக்கலன்னா அப்பவும் அப்பாவை எனக்கு குத்துரு. நிஜமாதான் கேக்குறேன். அப்போ நீ உங்க அம்மாவை எனக்கு கொடுத்துருவியா? ஓகே, நாம எல்லாரும் ஒரே வீட்ல சந்தோஷமா இருக்கலாம். அப்படின்னா உங்க அம்மாவை எங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்றியா? ஆமா. அதுக்கு உங்க அம்மாவை ஏதாவது கிணத்துல பிடிச்சி தள்ளிடலாம். டேய், என் பேச்ச கேளு. உனக்கு அம்மா கிடைக்கும், எனக்கு அப்பா கிடைக்கும். எவ்வளவு ஹாப்பியா இருக்கலாம். சிவானி, ஐயோ அம்மா வராங்க. ஜூஸ். தேங்க் யூ மம்மி. ஆகாஷ், நீ எவ்வளவு சாஃப்ட்டா இருக்க. உன் கூட சேர்ந்து சிவானிக்கே உன் குணம் கொஞ்சம் கூட வரல. ஏன் ஏன் குணத்துக்கு என்ன? அது ஆகாஷ்க்கு தெரியும் இல்ல ஆகாஷ்? உனக்கு ஒயிட் சாக்லேட்ஸ் பிடிக்கும்னு சிவானி சொன்னா. ட்ரை பண்ணி பாரு. தேங்க் யூ மம்மி. வெல்கம். இப்போ
இப்படி ஒரு அம்மாவை எங்க அப்பா கூட சேர்த்து வைக்கணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு? ஏய், ஒரு தைரியமான அப்பா, ஒரு சாஃப்டான அம்மா, நீ நான் எல்லாரும் ஒரே வீட்ல எவ்வளோ சந்தோஷமா இருக்கலாம். அதோட உங்க அம்மா சந்தோஷம் மொத்தமும் போயிடும். இப்ப மட்டும் எங்க அம்மா சந்தோஷமாவா இருக்காங்க? எங்களுக்குன்னு யாரும் இல்லைங்கிற பயம் அம்மாக்கு இருந்துகிட்டே இருக்கு. நான் விளையாட்டுக்கு சொல்ல, சீரியஸா தான் சொல்றேன். நானும் சீரியஸா தான் சொல்றேன். உங்க அம்மாக்கும் எங்க அப்பாக்கும் செட்டே ஆகாது. பாரு, கரெக்டா வந்து ஹார்ன் அடிக்கிறாரு. நம்ம பேசுனதெல்லாம் டெலீட் பண்ணிடு. மம்மி, ஆகாஷோட அப்பா வந்திருக்காங்க, வாங்க. எதுக்கு மறுபடியும் சண்டை போட்டு டிவில வர்றதுக்கா? நான் வர மாட்டேன். போடா. பாய் மம்மி. See you ஆகாஷ். பை. அப்பா, ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, உள்ள வாங்க. ஓகே, பியூட்டிஃபுல். அப்பா, இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல, நம்ம வெளிய போணும். எங்கடா? ஷாப்பிங்க்கு. ஷாப்பிங்கா? நீங்க தானே சொன்னீங்க, மறந்துட்டீங்க. வண்டியில ஏறுங்க. நான் இன்னொரு நாளைக்கு வரேன். சரிங்கப்பா. ஏண்டா, பெருசா மேனஸ் பத்தி பேசினல்ல, உன் ஃப்ரெண்டு ஆசையா வீட்டுக்குள்ள வான்னு கூப்பிட்டா போக வேண்டியதானே? சிவானி தானே கூப்பிட்டா, அவங்க அம்மா கூப்பிடலையே. அவங்க அம்மா கூப்பிடாம நீங்க உள்ள போறது மேனஸ் இல்ல. இந்த மேனஸ் இல்ல, ஏன் மண்டையில ஏறல. நானும் முட்டாள் மாதிரி உள்ள போயிருப்பேன். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அப்பா கொஞ்சம் ஞாபகப்படுத்து. ஏய், ஏன் போன்ல என்னடி பண்ணிட்டு இருக்க? பிக்சர்ஸ் பார்த்துட்டு இருக்க மம்மி. You are so cute மம்மி. I know baby. பார்த்தது போதும். Go to sleep. மம்மி, 1 second. போடி. ஹலோ, சொல்லு சிவானி. எங்க அம்மா போன்ல இருந்து உங்க அப்பா போனுக்கு ஒரு போட்டோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். ஐயோ, என்ன வேலை பண்ணிட்ட நீ? முதல்ல நீ உங்க அப்பா ரியாக்ஷன் என்னன்னு போய் பாரு. என்ன ரியாக்ஷன்? எங்க அப்பா பாக்குறதுக்குள்ள அதை போய் நான் டெலீட் பண்ணிட போறேன். எங்க லாரியில இருந்து குட்ஸ் அவன் குடோன்ல இறக்குற வரைக்கும் தான் என் பொறுப்பு. அதை இறக்கிட்டாங்கல்ல, நீ பாத்துக்கணுமே. எங்கடா போற? கணக்கு என்ன முடியல? வயிறு கலக்கு. இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தா, இப்ப என்ன திடீர்னு? வயிறு திடீர்னு தான் கலக்கும். லெட்டர் போட்டு வந்தா கலக்கும். உன் வயிறு என்ன அங்கேயா இருக்கு? போன வாரம் உங்க வயிறு கலக்கும் போது நான் கேட்டேனா? இந்த வீட்டுல வயிறு கலக்கிறது கூட எனக்கு உரிமை கிடையாது. இல்ல நான் டேய், ஐயோ, ஐயோ. சிவானி, என்ன மம்மி? பாரு, அந்தாள் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஐ அம் குட்னு. அந்தாள் குட்டா இருந்தா பேடா இருந்தா எனக்கு என்ன? வாவ், அப்பா எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கார்ல. அப்பாவா? இந்தாள் எப்போ உனக்கு அப்பா ஆனாரு? அப்ப எப்படி ஆகாஷ் அம்மான்னு கூப்பிடுறான்? ஆகாஷ்க்கு அம்மா இல்ல, அதனால அவ ஆசையா அம்மான்னு கூப்பிடுறான். எனக்கும் அப்பா இல்ல, ஆசையா அப்பான்னு கூப்பிடுறேன்.
அவன மாதிரி இந்த ஆளு அவன் நல்ல பையன். இந்த ஆளு ராத்திரி உட்காந்து பொண்ணுங்களுக்கு போட்டோ அனுப்பி என்ன பண்றீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு மெசேஜ் பண்ற ஆளு. ஐயோ மம்மி, அப்பா யாருக்கும் சென்ட் பண்ண மெசேஜ் உனக்கு தப்பா வந்துருச்சு. delete பண்ணா போய்டும்ல. இந்தா. மறுபடியும் இந்த மாதிரி மெசேஜ் வந்தது நான் சைபர் செல்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். குட் மார்னிங் சார். மார்னிங். ஹலோ. அம்மா உங்ககிட்ட பேசணுமா? நாங்க ரெண்டு பேரும் உங்க ஷாப்க்கு வரோம். ஓகே பியூட்டிஃபுல். நான் ரூம்ல வெயிட் பண்றேன். டேய் முக்கியமான கெஸ்ட் வராங்க. யாரும் உள்ள வராம பாத்துக்க. ஓகே முதலாளி. டேய் ஷட்டரை க்ளோஸ் பண்ண சொல்லு. ஷட்டர் க்ளோஸ் பண்ணு, ஷட்டர் க்ளோஸ் பண்ணு. டேய் ஷட்டரை நான் க்ளோஸ் பண்றேன். நீங்க தான முதலாளி யாரையும் உள்ள விட கூடாது. ஆபீஸ் ரூம் சொன்னடா, கடையிலடா. டேய் ஷட்டர் ஓபன் பண்ண சொல்லு. ஷட்டர் ஓபன், ஷட்டர் ஓபன். ஆபீஸை மூட சொல்லு. நான் எப்படி உள்ள போவேன்? ஆமால நீங்க எப்படி உள்ள போவீங்க? ஆபீஸ் ஓபன். அப்ப ஷட்டரே செருப்பு எடுத்து சொல்றத செய். குட் மார்னிங் முதலாளி. மார்னிங் உட்காருங்க. எதுக்கு எழுந்துக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? அதானே இந்த வயசுல ஏன் பெருசு இப்படி ட்ரெஸ் வைக்கிறீ? வெக்கமா இல்ல உனக்கு? இது பொம்மைடா. அதான் பொம்மைவே இந்த பாடுபடுத்துறியே. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். மிஸ்டர் பாஸ்கர் தானே? ஆமாங்க. அவர் எப்படி இங்கே? எங்க இருக்கேன்? அவர் தாங்க இந்த கடைக்கே முதலாளி. ஓ ஹலோ முதலாளி, உங்களை பார்க்க ஒரு மேடம் வந்திருக்காங்க. அவங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். மேல வர சொல்லுங்க. டே கெஸ்ட் வந்துட்டாங்களா? யாரையும் உள்ள விடாத. சொல்லிட்டீங்களே, இனிமே ஒருத்தனை உள்ள விட மாட்டேன். இதுக்கிட்ட மேன ரசம் மிளகு ரசம்லாம் சொன்னதா? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் கம்மிங் கம்மிங். இங்க இருக்கீங்களா? வாங்க. மிஸ்டர் பாஸ்கர் சார் உள்ள உங்களுக்கு அத சீட் சிட்டிங் யுவர் அவர் வெயிட்டிங். போங்க போங்க. ஹலோ. எஸ் பாஸ்கர், நீங்க எப்படி இங்க? ஷாப்பிங் வந்தேன். இது உங்க ஷாப்னு தெரிஞ்சது. தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். தேங்க்ஸா? எதுக்கு? சித்தார்த்துக்கும் எனக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதெல்லாம் உங்களால தான். ரொம்ப தேங்க்ஸ். இந்த நேரத்துல யாரையும் உள்ள விட கூடாதுன்னு முதலாளி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காரு. ஷட்டர்லாம் கூட சார் சொன்னாரு. நான் தான் வேணாம் முதலாளி, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். ரகசிய மீட்டிங் இல்லையா? வெரி கைண்ட் ஆஃப் யூ. தேங்க் யூ பாஸ்கர். தேங்க் யூ so much. இருங்க நான் வா சிவானி. சிவானி வா. ஒரு டிக்கெட்ல 2 படமா? இவங்க எப்ப உள்ள போனாங்க? இவங்க தானே பாக்கஸ்ட். டேய் இவங்க எப்படா உள்ள போனாங்க? கல்யாணி இல்ல அனு. ஏன் முதலாளி 2 பேரும் ஒரே நேரத்துல வர வச்சு கன்ஃபியூஸ்